ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த புது ட்ராமா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே மொத்தமா தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரைக் வேற வந்துருச்சு. கவலைப்படாதீங்க. நீங்க கன்டினியூவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க எல்லாருமே வந்து நம்மளோட செகண்ட் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படியாவது நான் அதை எடிட் பண்ணி அதில நான் அப்லோட் பண்ணதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ வேற வழியே இல்ல. இப்போதைக்கு நம்ம சைனீஸ் ட்ராமா புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த ட்ராமா என் கண்ணில் பட்டது. இந்த டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது நம்ம எல்லாருமே பார்த்து பொறாமப்படுற மாதிரி, அடடா இந்த மாதிரி ஒரு புருஷன் நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு அப்பேற்பட்ட புருஷன்காரன் நமக்கு துரோகம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்றது தான் இதோட ஒன்லைன். ஸோ எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு லேடி அங்க வந்தோடனே ஹனி என்ன பண்றீங்க அப்படின்னு, இப்பதான் நீ வந்தியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சமைக்கலான்னு போற பொண்ணு சமைக்க விடாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ரொமான்ஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேருமே வந்து செம்மையான ரொமான்ஸ்ல இருக்காங்க. அந்த டைமுக்கு யாரோ வராம சவுண்ட் கேக்குது. ஐயோ உன் பொண்டாட்டி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. சான்ஸே கிடையாது. அவ பிசினஸ் ட்ரிப்ல இருந்து நாளைக்கு தான் வருவா அப்படின்னும் போதுதான் அந்த கல்யாண போட்டோவையே காட்டுறாங்க. அதுல இருக்க பொண்ணு வேற ஒருத்தி. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் பயமாவே டவுட்டாவே இருக்கா. அதனால நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ எழுந்து போறா. அந்த டைமுக்கு இவனோட ரெண்டு கையும் வேற கட்டி போட்டிருக்கு. ரொம்ப நேரம் ஆகியும் போனவ திரும்பி வரவே இல்லை. என்னடா இவ திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது பொண்டாட்டிக்காரி வந்துட்டு இருக்கா. வந்த உடனே இவளை போட்டும் தள்ளிட்டா. அவ்வளவுதான், பொண்டாட்டியோட மூஞ்ச பார்த்த உடனே டார்லிங் அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அலற ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலேயும் விடுவாளா பொண்டாட்டிக்காரி? ஆல்ரெடி தான் ஒருத்திய போட்டு தள்ளிட்டா இல்லையா? வேகமா வந்து கத்தியை எடுத்து இவனையும் சதுக்கு சதுக்குன்னு குத்திடுறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு சொல்றாங்க, இது வந்துட்டு ஒரு டிராமா. இந்த டிராமாவை எழுதினது இவதான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேர் வந்து சூயி. இவ ஃபேமஸான ஒரு ஸ்டோரி ரைட்டர். இவகிட்ட கேக்குறாங்க, எதுக்காக மிஸ்டர் சங்க வந்து நீங்க ஹீரோவா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது, என்னங்க பண்றது, அவர் என்னோட ஹஸ்பண்டா போயிட்டாரு இல்லையா, அதனாலதான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. அதுக்கப்புறம் இல்ல அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர், அதனாலதான் அவரை இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. சோ இவங்க ரெண்டு பேரு தான் நம்ம கதையோட மெயினான கேரக்டர்ஸ். இவ தான் நம்மளோட ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆக்டர். சான்ஸே இல்ல, புருஷன்காரன் வேற பயங்கரமா பொண்டாட்டிய புகழ்ந்துட்டு இருக்கான். இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. எந்த நேரமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவா, அவளுக்கு வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பயங்கரமா லவ் பண்றா. அதனால இவளுக்கு நான் கிடைச்சதுக்கு இல்ல இவ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். ஜாங் வந்துட்டு ஆபீஸ் ரூம்க்கு போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் தான் வந்திருக்காளோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா, இவன் கூட ஒருத்தி நடிச்சா இல்லையா கள்ளக்காதலியா, அந்த பொண்ணு தான் அங்க வந்திருக்கா. வந்தது இல்லாம பின்னாடி இருந்து இவனை கட்டி வேற பிடிக்கிறா. இவன் பார்த்த உடனே அலண்டுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி தள்ளி விடுறான். இவ என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு 3 மாசமா உங்க கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏன் என்னை திரும்பியே பார்க்க மாட்டீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன், அம்மா இதெல்லாம் என்கிட்ட பேசாத, அது மட்டும் இல்லாம நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது, தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ, அதான் படமே முடிஞ்சிருச்சு இல்லையா, உனக்கும் எனக்கும் இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான், படப்படன்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடறா. அவனுக்கு பதட்டம் ஆயிடுதம்மா, என்னம்மா பண்ற நீ அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனே நேரா புருஷங்கார அங்கதான் போறான். ஹனி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, எல்லாமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே இவளுக்கு பதட்டம் ஆயிடுது. வந்த உடனே நேரா பலான்னு ஒண்ணு கண்ணத்திலே விடுறா போய் ஹீரோயின். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என்னை யார் இந்த ஸ்கிரிப்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அவர்கிட்ட நான் சொன்னேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆளுக்கு இவ ஃபோன் பண்றா. ஒண்ணு இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து இவ போகணும், இல்ல அப்படின்னா உங்க கம்பெனில இனிமே நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட ஹீரோயினும் புருஷன்காரனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. இவ போன்ல கெஞ்சிக்கிட்டு இருக்கா, சார் ப்ளீஸ் சார்னு. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் செமையான அண்டர்ஸ்டாண்டிங், சான்ஸே இல்ல. ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமா வந்து ஒத்துமையா இருக்காங்க. அவளை எந்த வேலையும் இவன் செய்ய கூட விட மாட்டான், இவனை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் என்னோட லைஃப்ல இல்ல அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேனே தெரியாது, நீ வந்த
வந்ததுனால தான் நான் என்னோட லைஃப்ல பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு கூட நான் நிறைய வாட்டி நினைப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த பூமிக்கு இருக்க கிராவிட்டி மாதிரி எனக்கு நீ அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான டைலாக். இவளா இங்க அப்படியே மயங்கி போயிட்டா புருஷன் பேசின டைலாக்ல. சின்ன வயசுலயே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ உங்களை சுத்தி ஒரு சின்ன சின்ன பொண்ணுங்களா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கீங்க. அதனால எனக்கு என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இவளை ஏண்டா இவ்வளவு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி அப்படின்னு இவ கேட்கும் போது, எத்தனை பொண்ணு வந்தாலும் சரி, உலக அழகிங்க எல்லாம் கூடி நின்னாலும் சரி, என்னோட கண்ணு உன்னை தவிர வேற யாரையும் பார்க்காது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கொஞ்சமா வந்து ரொமான்ஸை காட்டுறாங்க. நைட்டு தூங்குனதுக்கு அப்புறமா புருஷன்கார மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஐ மிஸ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றான்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. திரும்பி பார்க்கும் போது அந்த மொபைல்ல மெசேஜ் ஏதோ வந்திருக்கு நைட் அப்படின்னு தெரியுது. பட் ஆனா அவ என்ன மெசேஜ்னு மட்டும் போய் படிக்கல. காலையில காட்டுறாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவன் எக்கச்சக்கத்துக்கு முட்டையை தின்னுக்கிட்டே இருக்கானா. அவ திட்டுறா, ஐயோ எல்லோவை தின்னாத, நீ டயட்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி சரி ஓகே நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே இவனும் சரின்றான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்துட்டு நைட் அந்த மெசேஜ் வந்தது இல்லையா, அதை பத்தி கேட்காம இருக்க முடியல. நடு ராத்திரி உனக்கு யார் வந்து மெசேஜ் அனுப்புனா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுவா மிஸ்டர் ஹூ தான் அனுப்புனாரு. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப என்ன மிஸ் பண்றாராம். ரொம்ப நாள் ஆச்சு 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சு, அதனால மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு. இன்னும் நான் அதுக்கு எதுவும் ரிப்ளை கூட பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஹீரோயினுக்கு தயக்கமாவே இருக்கு. அதனால உடனே அந்த மெசேஜையும் எடுத்து காட்டுறான். அது என்னது ஸ்வீட் ஹார்ட்னு போட்டிருக்காரு அப்படின்னு கேட்கும் போது, அவர் எப்பயும் பேசும்போது எல்லார்கிட்டயும் அப்படிதான் பேசுவாரு. நான் இனிமே வேணா அந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு அனுப்புறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப புருஷன்காரனோட பேண்ட்ல வந்துட்டு ஒரு ஷூ வாங்கினதுக்கான பில் இருக்கு. அதை பார்த்த உடனே ஆமா இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கூட தெரியாது, எப்படி மாட்டிக்கிட்டான் பாரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. பட் ஆனா ஷூவோட சைஸ் வந்து 38ன்னு போட்டிருக்கு. ஆனா இவளது வந்து 36. இத கூட இவன் வந்துட்டு மறந்துட்டான் போல, தப்பான சைஸ் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமா யோசிச்சுட்டு இருக்கா. ஆபீஸ்க்கு வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக புருஷன்காரன் வரான். கூடவே இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு வரான். என்ன ஆச்சு, நீ ஆடிஷன்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கேட்கும் போது, இல்ல இன்னும் எனக்கு ஆளே கிடைக்கல நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவளோட பேரு நானா, எங்களோட கம்பெனில இவ புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. உனக்கு எதுனா கேரக்டருக்கு இவ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவளை யூஸ் பண்ணிக்கோ, புது பொண்ணு தான், சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவளோட காலை நோட் பண்றான். அப்ப பார்த்தாதான் தெரியுது இவன் என்ன பிராண்ட் ஷூவோட பில்லு வச்சிருந்தானோ அதே ஷூவை தான் அவ போட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ஒரு மாதிரி பார்த்து வேற சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் தாங்க முடியல. இருந்தாலும் சரி ஓகே நான் நல்ல கேரக்டரா வரும்போது கண்டிப்பா இவளுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஈவினிங் வந்துட்டு புருஷன்காரன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிடுறா. இவ வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர். இவளுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு க்ளோஸா தான் இருக்கா. இவ டைரக்டர் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, என்னம்மா உங்க ரொமான்ஸுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு, நீ வந்துட்டு இங்க செட்டு வரைக்கும் வந்துட்டியா என்ன உன் புருஷனை சைட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமா தான் வந்தேன், அவர் யார் கூட நடிக்கிறாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது, என்னது உன் புருஷன் மேல டவுட்டா, இங்க நாங்க எல்லாரும் அவர் எப்படி தெரியுமா சொல்லுவோம், அவர் ஒரு சாமியார்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உன் புருஷனுக்கு உன்னை தவிர வேற யார் மேலேயும் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, யாரையும் அவன் பார்த்து பேசுனது கூட கிடையாது கொஞ்சம் கூட, அது நல்லாவே எனக்கு தெரியும், அதனால தைரியமா இரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நோட் பண்றா. பார்த்தா அவளும் திரும்பி கிளம்பி போறா டைரக்டர். அவளும் அதே பிராண்ட் ஷூவை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து சிறந்த கதைக்கான அவார்டை வந்து கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் வாங்குறா. அப்ப அந்த அவார்டை கொடுக்கும் போது ஸ்டேஜ்ல ஒரு ஹீரோயின் இருக்கா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த பார்ட்டி நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு ப்ரொடியூசர் வராரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்துட்டு அடுத்த படத்துல உன்னதாமா நான் வந்துட்டு ஹீரோயினா போடலானே இருக்கேன், அதுக்கு நீ வந்து என்ன அனுசரிச்சு போகணும், என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. நோட் பண்ண உடனே வந்துட்டு, என்ன தாத்தா உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் கேக்குதா என்ன, உனக்கு ரொம்ப நக்கலா இல்ல, ஒரு பொண்ணை நீ நடிக்கிறதுக்கு கூப்பிடுற அப்படின்னா அவளுக்கு வந்து டேலண்ட் இருக்கா, அவளுக்கு நடிப்பு வருதா, அவ அழகா இருக்காளா, அவ ஹைட்டா இருக்காளா, இதெல்லாம் பாக்குறீங்க பரவாயில்ல, ஆனா உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன், அப்படி வந்து நடிக்கணும்னு யாருக்கும் அவசியமே இல்லை, ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஒரு தட்டு தட்டுறா.
இப்போ உன்னை நான் இந்த இடத்துல இப்படி பண்ணது உனக்கு எவ்வளவு அளவு அசிங்கமா இருக்கு. அதே மாதிரி அசிங்கமா தான் நீ தோல்ல கை போடும் போது எங்களுக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எங்கன்னா நீ பேசிக்கிட்டு திரிஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு ஹீரோயின் அங்க இருந்து மிரட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து டின்னர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவ என்ன சொல்றான்னா, நீ இப்படி ஜாலியா அவன் பின்னாடி தாட்டிட்டு வந்துட்ட, நான் அந்த மாதிரி பண்ண முடியுமா? திங்க் பண்ணி பாரு. போன வருஷம் கூட நான் ஒரே ஒரு படம் தான் சைன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எனக்கு இன்னும் ஒரு படம் கூட கிடைக்கவே இல்லை. ஜஸ்ட் நம்ம அவங்கள இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசிட்டா அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வச்சிடுறாங்க. எந்த ஒரு படமும் எனக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப இவங்க டின்னர் முடிச்சுட்டு போகும்போது கரெக்டா வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு 2 பேர் வராங்க. அவங்க டைரக்டர்ஸ் தான். அப்ப வந்து ஃப்ரெண்டை உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. உங்களுக்கு அடுத்த படத்துல எதனா சான்ஸ் இருந்தா இவளை வந்துட்டு தயவு செஞ்சு அதுல கேஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அதுல இருக்க ஒரு லேடி வந்து சொல்றாங்க, அவங்க வேற யாரும் கிடையாது, அதாவது மிஸ்டர் ஹூ தான் வந்து மெசேஜ் பண்ணாரு நைட்டு அப்படின்னு சொன்னா இல்லையா புருஷன்காரன், அந்த ஹூவோட ஒய்ஃப். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் மந்த் அவர் காலை உடைச்சுக்கிட்டாரு, வீட்டில் தான் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு, அவர் எங்கேயுமே போறதில்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போதான் இவளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. மறுபடியும் டவுட் வருது, அப்பனா யாரு வந்துட்டு இவனை ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டுருப்பா அப்படின்னு. அதோட கார்ல போகும்போது ஹீரோயின் வந்து மூட் ஆஃபாவே இருக்கா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது, இல்ல ஏதோ என் புருஷன் என்கிட்ட ரொம்ப போய் பேசுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. உன் புருஷன் போய் சொல்லியிருப்பான், ஆம்பளைங்க சின்ன சின்னதா போய் சொல்லுவாங்க, அதுக்காக நீ அதை வந்துட்டு இன்னொருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு அவன் உன்னை சீட் பண்றான் அப்படின்னு நினைக்காத. ஆம்பளைங்க வந்துட்டு நிறைய போய் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு கூட போய் சொல்லிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட ஹீரோயின் ஃப்ரெண்டை கொண்டு போய் டிராப் பண்றா. அப்ப அவ போகும்போது பாக்குறா, அவளுமே அதே பிராண்ட் ஷூவை தான் போட்டிருக்கா. அடடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஹீரோயினுக்கு சிரிப்பே வந்துடுது. புருஷன்காரன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த டைமுக்கு பார்த்தா இவனுக்கு வந்து ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. டைரக்டரை காட்டுறாங்க, டைரக்டரும் வந்து யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை காட்டுறாங்க, ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயின் டிரா பண்ணிட்டு போனா இல்லையா, அங்க இருந்து டாக்ஸி பிடிச்சி இவ எங்கேயோ போறா. இந்த நானான்ற பொண்ணை காட்டுறாங்க, அவளும் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட ஹீரோயின் ரொம்ப நேரமா வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் புருஷன்காரன் வரான். வந்த உடனே சாரிப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு மீட்டிங் முடியறதுக்கு ஹூ கூட அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, மீட்டிங்காக எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் நீ போட்டுட்டு போயிருக்க அப்படின்னு கேட்கும் போது, ஏய் என்னது இது, மீட்டிங்க்கு நான் போடுறேன், நான் எப்பவும் தானே போடுறேன், இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ காலையில போட்டிருந்த பெர்ஃப்யூமா இருந்திருந்தா உன்னோட கையிலயும் சரி உன்னோட காது சைட்லயும் சரி இவ்வளோ நேரமும் அப்படியே இருந்திருக்காது. கண்டிப்பா நீ வந்து ஃப்ரெஷ்ஷா அதுக்கப்புறம் இப்பதான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ டீட்டெயிலா அவ கேட்கறா. சரி ஓகே, நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், நான் உண்மையை சொல்லிடுறேன், மீட்டிங்கில் நான் ஸ்மோக் பண்ணேன், உனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு நல்லா தெரியும், எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இந்த பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னும் போது எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறா இவ. கரெக்டாக அந்த டைமுக்கு ஹூவை பற்றி பேசுகிறா. ஹூக்கு தான் கால் உடஞ்சிடுச்சாமே, அப்போ யார் நைட்டு உனக்கு மெசேஜ் பண்ணது அப்படின்னு கேட்குறா. அந்த நேரம் பார்த்தா ஹூ நம்பர்லேருந்து கால் வரும். உடனே இவன் புருஷன்காரனும் டென்ஷன் ஆயிடுறான், ஹீரோயினுக்கும் டென்ஷன் ஆகுது யாரா இருக்கும்னு. அப்போ அதே டைமுக்கு நானாவை காட்டுறாங்க, டைரக்டரை காட்டுறாங்க, ஃப்ரெண்டை காட்டுறாங்க, எல்லாருமே வந்து போனை கையில வச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணலான்னு போறான், மரியாதையா அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹூங் டிரைவர் தான் பேசுகிறாரு. அவர் வந்து மீட்டிங் எல்லாம் நல்லபடியாக போச்சு, தயவு செஞ்சு அடுத்த மீட்டிங்க்கும் டைமுக்கு வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை விஷயமா தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கா மொக்கை ஆயிடுது. உடனே புருஷன்காரன் என்ன சொல்றான்னா, என்னதான் ஆச்சு உனக்கு, நீ என்ன சொல்றியோ அது எல்லாத்தையும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த கூட மாற்றி நான் சொல்றது இல்லை. என்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உன்கிட்ட எல்லா ஷெடியூலையும் சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறமும் நான் வந்து என்னதான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல, நீ எதுக்காக என்னை சந்தேகமாகவே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ எழுதுற ஸ்கிரிப்ட்னால தான் இப்படி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க, தயவு செஞ்சு இனிமேவாவது வேற மாதிரியான ஸ்கிரிப்ட் யோசி அப்படின்னு சொல்றான். உடனே இவ என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உன்னை நம்பியிருக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. அதோட இவங்க டீமா எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அதுல மிஸ்டர் ஹூ இருக்காரு, அதுக்கப்புறம் டைரக்டர் நானா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா அவளும் இருக்கா, ஹீரோயினும் புருஷன்காரனும் எல்லாருமே இருக்காங்க. இவங்க வந்து அடுத்த ப்ராஜெக்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த டைரக்டர் இருக்கா இல்லையா அவளோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருக்கா, இவளோட பேர் வந்து சுமி. இவ என்ன கேட்கறா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சோண்டு பெர்மிஷன் கொடுங்க, நான் எமர்ஜென்சியா
கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ உடனே டைரக்டர் என்ன சொல்றான்னா, முடியவே முடியாது. ஆல்ரெடி நான் சொன்னேனா இல்லையா, எல்லாரையும் நீ தான் ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு, கடைசி நேரத்துல இப்படி சொன்னீனா எப்படி அப்படின்னு கத்துறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஏய் அவ போட்டும் விடு, அவ தான் ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றா. நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும். நம்ம எதுக்காக அவளுக்காக வெயிட் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே போய்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இவ சொன்ன உடனே அவ டைரக்டருமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. புருஷன்காரன் நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சுமின்ற பொண்ணு அவனையே நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்புறா. ஃப்ரெண்டு வேக வேகமா வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, என்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வந்தது, ஏதோ லீக்கேஜ் ஆகுதாமா, நான் வேற லாக் பண்ணிட்டு வந்துட்டேன், அவங்க கிட்ட சாவி இல்ல, எமர்ஜென்சியா போகணும், நான் போறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா புருஷனை கூப்பிடுறா. ஐயோ ஏதோ எமர்ஜென்சியா, கொஞ்சம் கூட போயிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டு புருஷன்காரனை இவ கூட அனுப்புறா. புருஷனும் பாவம் வேற வழியே இல்லாம இவளை கூட்டிட்டு போறான். அவளுமே சரி அப்படின்னு ஒரு தயக்கத்திலேயே தான் போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. முழுசா லிஃப்ட் க்ளோஸ் ஆகல, அதுக்குள்ளேயே இவங்களோட லீலைய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, ஃப்ரெண்டுக்கும் இவனுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு போல. சாரிங்க, இருக்கு போலலாம் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான ரொமான்ஸ்ல இருக்காங்க. அப்பதான் இவளோட ஷூவை காட்டுறாங்க. இவளோட ஷூ சைஸ் தான் வந்து 38. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி வந்து புருஷன்காரன் வந்து ஹூ கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். நான் என்ன மாட்டினாலும் எதுல மாட்டினாலும் உன் பேரு தான் சொல்லுவேன், நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசிடணும் அப்படின்னு. உடனே ஹூ என்ன சொல்றானா, ஏ ஆம்பளைங்க நம்மளாம் அப்படி இப்படி தாண்டா இருப்போம், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு சொல்றான். அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க டின்னர் டைமுக்கு கரெக்டா வந்து இவங்க ரெண்டு பேரும் அசம்பிள் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், இவங்க எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒயின் பாட்டில் எடுக்கிறதுக்காக எழுந்து போறா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இங்க உன்னோட டின்னர் டேபிள்லயே உட்கார்ந்துட்டு இருக்க 3 பேர்ல ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி. அத பார்த்ததோட ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அங்க திரும்பி பாக்குறா. இவளுக்கு யாரை இப்ப சந்தேகப்படுறதுன்னே தெரியல இல்லையா, அதனால பயங்கர ஷாக்ல இருக்கா. இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் இன்னைக்கே வந்து இதோட செகண்ட் எபிசோடையும் போடுவேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து வீடியோவை லைக் பண்ண மாட்டீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.